ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மைலி ஃபுட் தமிழ் சேனல் நான் உங்கள் கற்பகம் பேசுகிறேன். இன்றைக்கி மேங்கோ புட்டிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: மாம்பழம் 1, பழுத்த பழமா, 1 கிளாஸ் பால், 3 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ மாம்பழ புட்டிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம், பேன் வச்சுக்கலாம், பால் ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் பால் ஊற்றணும். பால் நல்லா கொதிக்கணும். பால் கொதிச்சிச்சு, அதுலேயே சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை கொஞ்சம் கரையணும். ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நான் கார்ன்ஃப்ளவர் மாவில் 1/2 கிளாஸ் பால் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சது ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அது திக்காகிடும். கலரிட்டே இருக்கணும். கலந்து விட்டுட்டே இருக்கணும், இப்படி கைவிடாமல். இந்த மாவு வெந்தா மாதிரி இந்த கண்ணாடி பதம் வரணும். வெந்துடுச்சு. கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ மாம்பழத்தை போட்டுக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ண மாம்பழம் ஏற்கனவே கழுவி தோல் உரித்து மிக்சியில் அரைச்சி போட்டாச்சு. இது நல்லா கலந்து விடணும். ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்லேயே வச்சு சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். லெமன் ஒரு கால் லெமன் பிழிஞ்சு ஊற்றணும். இதை நம்ம வேறு பாத்திரத்தில் ஊற்றிடணும். அதுக்கு தேங்காய் எண்ணெய் தடவி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இது ஃபுல்லாக ஆறணும். ஆறின பிறகு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. டேஸ்டான மேங்கோ புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.